Hi friends, welcome to Front End Hub. So நம்ம பார்த்துட்டு இருக்கிற சீரியஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா the complete JavaScript course from 0 to expert level. ஓகேங்களா? ஸோ நம்ம மாடியூல் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாராச்சும் மாடியூல் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ மாடியூல் 2ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அரேனா என்னன்னு பார்த்தோம். நான் போன தடவை சொன்ன மாதிரி அரேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அரேவை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ஆக முடியும். சரிங்களா? அதனால் ரொம்ப இது அரே தானே அப்படின்னு நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு அசால்ட்டாக எடுத்துடக்கூடாது. அரே தான் வந்து பேஸ், அதான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா பேஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாடியூல் 2ல நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அரே மெத்தட்ஸ், பேசிக்ஸ் அரே மெத்தட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இந்த அரேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் மெத்தட்னு இருக்கு, அதாவது ஒரு 6 மெத்தட் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட இன்பில்ட் மெத்தட்ஸ். ஓகேங்களா? அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ், unshift, பாப், ஷிஃப்ட், ஸ்ப்ளைஸ், ஸ்லைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரே இன் மெத்தட் இன் ஆக்ஷன், அதாவது நம்ம இந்த 6 மெத்தடையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். எதனால அப்படின்னா புஷ், அன்ஷிஃப்ட், பாப், ஷிஃப்ட். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். பட் இந்த ஸ்லைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இதே வீடியோல எடுத்தா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா ஸ்லைஸும் பாத்தீங்க அப்படின்னா அதை நான் டிஃப்ரெண்ட் வீடியோவா போட போறேன். ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா புஷ், அன்ஷிஃப்ட், பாப், ஷிஃப்ட் மட்டும் தான். இந்த நாலு மெத்தட் மட்டும் தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்லைஸும் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அரேனா என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இப்போ நான் சொல்ற மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேங்களா? அதனால வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன் ஜாவாஸ்கிரிப்ட் an array is an ordered list of values. an array is an ordered list of values அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்டரா இருக்கு வேல்யூஸ். பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஹலோ, 100, 2, 90, ஜான், மரியா, ராஜா, குமார், 50, ஃபால்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸா இருக்கு. ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? ஈச் வேல்யூ இஸ் கால்ட் அன் எலிமெண்ட் ஸ்பெசிஃபைட் பை த இண்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த வேல்யூ எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஹலோ, 100, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா ஏதோ எலிமெண்ட்டுங்கிறது புது வேர்டா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த எலிமெண்ட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த அரே கொடுக்குற வேல்யூ தான் வந்து எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம எலிமெண்ட் ஸ்பெசிஃபை பை த இண்டெக்ஸ் அப்படின்னா போன வீடியோலயே நம்ம பார்த்தோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரேயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அது இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகும்போது அதோட வேல்யூஸ் இப்போ ஹலோங்கிறது வந்து 0 இண்டெக்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அதே மாதிரி 100ங்கிறது 1ங்கிற இண்டெக்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அரே ஹஸ் ஃபாலோயிங் கேரக்டரிஸ்ட், அதாவது ஒரு 2 கேரக்டரைஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் an array can hold the values of mixed types in the sense பாத்தீங்கன்னா பூலியன், ஸ்ட்ரிங், நம்பர், இந்த மாதிரி மிக்ஸ்டு டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து அரே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? The size of an array is dynamic and auto growing அப்படின்னா இந்த சைஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு பர்டிகுலர் சைஸ் தான் அப்படின்ட்டு நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். அது வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே பாத்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிக்கும். ஓகேங்களா? ஸோ அரே மெத்தட்ஸ், அரே ப்ரொவைட்ஸ் a lot of methods. பாத்தீங்க அப்படின்னா அரே வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுதுங்க. ஓகேங்களா? ஆஸ் அ பிகினரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 மெத்தடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லேட்டராக நம்ம நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுவும் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மெத்தட் தான். இப்போதைக்கு ஆஸ் அ பிகினரா நீங்க வந்து இந்த 6 மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம், ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த அரே மெத்தட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 7 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா?
அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு அரே மெத்தட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிடும். ஓகேங்களா? இப்பவே நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகேங்களா? இது ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வந்து இப்போ நான் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த பேசிக்கோட ஒரு 6 மெத்தட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இந்த மெத்தட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட் வந்து ஆட் பண்றக்கோ ரிமூவ் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து இந்த முக்கியமா வந்து இந்த அரே மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ we already know methods that are add and remove items of the beginning or the end. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரேங்கிறது ஒரு எலிமெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, வேல்யூ. நான் சொன்னோம் பார்த்தீங்களா, வேல்யூ எலிமெண்ட்டுங்கிறது இங்கே வேல்யூ தான் வந்து மீன் பண்ணுது. ஓகேங்களா? அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், எலிமெண்ட்டுங்கிறது வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்ங்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? இந்த புஷ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆடிங் an element to the end of the array. ஒரு அரே இருக்குன்னு வைங்க, அந்த அரேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது எலிமெண்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா அது கடைசியில போய் ஆட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் வந்து புஷ் மெத்தடோட மெயின் ஆப்ரேஷன் அதான் பண்ணுது. ஓகேங்களா? அன்ஷிஃப்ட் மெத்தட்னா என்ன? ஆடிங் an element to the beginning of the array. ஓகேங்களா? இது புஷ் என்ன பண்ணுது, எண்ட் ஆஃப் த அரேல வந்து ஒரு நியூ எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுது. அதே அன்ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா பிகினிங் ஆஃப் த அரேல வந்து ஆட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் த எலிமெண்ட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் அன் அரே. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா புஷ் அண்ட் அன்ஷிஃப்ட் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? புஷ்ங்கிறது வந்து எண்ட் ஆஃப் த அரேல ஆட் பண்ணும், அன்ஷிஃப்ட்ங்கிறது பிகினிங் ஆஃப் அரேல வந்து ஆட் பண்ணும். ஆனா இந்த பாப்பும் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஒரு கேட்டகரி. இது எப்படி அப்படின்னா பாப் அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இருக்கிற அரே எலிமெண்ட்டை வந்து எண்ட் ஆஃப் த அரேல வந்து ரிமூவ் பண்ணும். சரிங்களா? இதே ஷிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிகினிங் ஆஃப் த அரேல வந்து நம்ம வந்து இது வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது சும்மா ஒரு டெஃபினேஷன் தான், நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். ரொம்ப ஈஸி தான் இந்த 4 மெத்தடும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்லைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே லிட்டில் பிட் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நான் வந்து இது செப்பரேட் வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் கரெக்டாக அது நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ புஷ் மெத்தட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடிங் an element to the end of the array. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புஷ் பண்ண ஒரு அரே இருக்கு, வேர் ஈக்குவல் டு ARR இருக்கு, ஹலோ வேர்ல்டு, ஹலோ 100 ட்ரூ ஜான் அப்படின்ட்டு இந்த 4 வேல்யூ தான் இருக்கு. அதுல வந்து ஒரு ராஜாங்கிற ஒரு வேல்யூ வந்து நான் வந்து புஷ் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்றேன். ஓகேங்களா? ராஜாங்கிறது, அந்த ராஜாங்கிறது பாத்தீங்க அப்படின்னா புஷ் யூஸ் பண்ணதால லாஸ்டா போய் அது வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஹலோ 100 ட்ரூ ஜான் ராஜாங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த புஷ் மெத்தட் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்டை வந்து கடைசியா தான் ஆட் பண்ணும், எண்ட் ஆஃப் த அரேல ஆட் பண்ணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆடிங் an element to the beginning of the array. ஓகேங்களா? இப்போ நம்ம அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம ராஜாங்கிறது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிகினிங் ஆஃப் அரேல வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அன்ஷிஃப்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் அரேல வந்து ஆட் ஆகும். இதே வந்து நீங்க வந்து புஷ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த அரேல வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? புஷ்ஷுக்கும் அன்ஷிஃப்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அன்ஷிஃப்ட் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க எப்பவுமே வந்து பிகினிங் ஆஃப் அரேல வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாப் மெத்தட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அரேல இருக்க எலிமெண்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பாப் என்ன பண்ணும் அப்படின்னா அரேல இருக்க கடைசி எலிமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடும். ஓகேங்களா? அரே டாட் நீங்க பாப்னு மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னாவே கடைசியில என்ன எலிமெண்ட் இருந்தாலும் அந்த எலிமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடும். அதுக்காக தான் வந்து நம்ம பாப் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டெலீட் பண்ணிடும். ஓகேங்களா? இதே பாப் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும், ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும். அதுதான் வந்து ஷிஃப்ட்டுக்கும் பாப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 மெத்தடும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 மெத்தடும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருக்கோம். நம்ம ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அரே மெத்தட்ஸ் அரே மெத்தட் .js அப்படின்ட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா புஷ் மெத்தட். ஓகேங்களா. புஷ் மெத்தட் பற்றி நம்ம பார்க்கலாம். புஷ் மெத்தட். ஓகேங்களா. ஸோ புஷ் மெத்தட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆடிங் த எலிமெண்ட் டு த எண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ARR அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஹலோ, நம்ம அது பார்த்தே கொடுக்கலாம். ஹலோன்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா. ஒரு ட்ரூ ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ திருப்பி வந்து ஜான் கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த அரேல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க ஹலோ 100 ட்ரூ ஜான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த அரேல வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து புஷ் பண்ணணும். ஓகேங்களா. எலிமெண்ட் இந்த வேல்யூ வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரேல வந்து அதை நான் சொன்ன மாதிரி புஷ்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அரே ARR இந்த வேரியபிள் நேம் அரே டாட் புஷ் அப்படின்னு கொடுத்து, ஓகேங்களா, இந்த எந்த வேல்யூல வந்து நம்ம புஷ் பண்ணுமோ அந்த வேல்யூ வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த அரே டாட் புஷ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடுக்குள்ள வந்து நம்ம என்ன வந்து புஷ் பண்ணுமோ அது வந்து ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், பூலியனாகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம். அது நம்ம என்ன புஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நம்ம புஷ் பண்ணலாம். சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன புஷ் பண்ணலாம் அப்படின்னா ராஜாங்கிற ஒரு வேல்யூ வந்து புஷ் பண்ணலாம். ஓகேங்களா. RAJA ராஜா. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து புஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இது எங்க புஷ் ஆயிருக்கும் அப்படின்னா கடைசியில புஷ் ஆயிருக்கும். இந்த ஜானுக்கு அடுத்தபடியா வந்து இந்த ராஜாங்கிறது புஷ் ஆயிருக்கும். ஓகேங்களா. சரி, இது பிரிண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாமா புஷ் ஆயிருக்கா இல்லையான்னு அப்படின்ட்டு. இப்போ அது கன்சோல் டாட் லாக் அரே ARR அரேங்கிறத வந்து நம்ம புஷ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இதுக்கு நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ரன் பண்றதுக்கு நோடு கொடுத்து இந்த ஃபைல் நேம் என்னங்க அரே மெத்தட். ஓகேங்களா. இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ 100 ட்ரூ ஜான் ராஜாங்கிறது வந்து கடைசியில வந்து புஷ் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி புஷ் மெத்தட் வந்து எப்பவுமே வந்து கடைசியில தான் ஒரு எலிமெண்ட்டை வந்து கடைசியில தான் ஆட் பண்ணும். அதே மாதிரி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம பாப் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, இல்லை அன்ஷிஃப்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. புஷ்ஷும் அன்ஷிஃப்ட்டும் தான் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அன்ஷிஃப்ட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து கமெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு வேர் அரே வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா. இப்போ வந்து அன்ஷிஃப்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. ARR டாட் அன்ஷிஃப்ட். அன்ஷிஃப்ட்னா என்னங்க, ஒரு எலிமெண்ட்டை வந்து முன்னாடி ஆட் பண்ணும். அரே இருக்கிற ஒரு எலிமெண்ட் வந்து என்ன பண்ணும், முன்னாடி ஆட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ அன்ஷிஃப்ட் கொடுத்துட்டு அதே நான் ராஜாவை வந்து கொடுக்குறேன். அதே ராஜான்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த அரேவை என்ன வந்து பாருங்க. கன்சோல் டாட் லாக் அரே ARR அரே. ஓகேங்களா. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஆட் ஆகிருக்கு. அதாவது பிகினிங் ஆஃப் அரேல வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து புஷ்ஷோட மெத்தடும் அன்ஷிஃப்ட் மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெத்தட்னா பாப் மெத்தட். ஓகேங்களா. பாப் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுங்க, டு ரிமூவ் த எலிமெண்ட் இன் த அரே. ஓகேங்களா. அதுதான் வந்து பாப் மெத்தட் வந்து பண்ணுது. பாப் மெத்தட். ஓகேங்களா. இந்த பாப் மெத்தட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரே இருக்கு. இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாப் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த அரேல இருக்கிற வந்து ஒரு எலிமெண்ட்டை நான் வந்து டெலீட் பண்ண போறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹலோ 100 ட்ரூ ஜான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து இந்த அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணோம் அப்படின்னா
arr array வேரியபிள் நேம் டாட் நம்ம வந்து பாப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பாப். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து வந்துடுது இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதுலேயே வந்து நம்மளுக்கு காட்டிடுது என்ன ஏது அப்படின்ட்டு. ஓகேங்களா, பார்த்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பாப். இப்போ பாப்புன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கடைசி இந்த ஜான் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா ஹலோ 102 மட்டும்தான் இருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? கன்சோல் டாட் லாக் அரே arr. ஓகேங்களா, இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜானுக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பாப் மெத்தட் யூஸ் பண்ணி கடைசி எலிமெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஹலோ 102 மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பாப் மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட். ஓகேங்களா, ஷிஃப்ட் SHIFT ஷிஃப்ட் மெத்தட். சாரி, எஸ் வந்து ஸ்மாலாக தான் வரும், கேபிட்டல் வரும். ஓகேங்களா, ஸோ வந்து இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, காப்பி பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம தேவை. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அரே ஒரு எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் என்ன ஆகுங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் வந்து அது ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா, பார்க்கலாங்களா? இப்போ அரே டாட் ஷிஃப்ட் SHIFT ஷிஃப்ட் யூஸ் பண்ணி, ஓகேங்களா, ஷிஃப்ட் நான் யூஸ் பண்ணனா இப்போ நான் கன்சோல் லாக் பண்ணி பார்த்தேன்னு வைங்களேன், ARR. இப்போ நான் கன்சோல் லாக் பண்ணி பார்த்தேன்னா இந்த ஃபாலோங்கிறது வந்து ரிமூவ் ஆகிருக்கும். 102 ஜான் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, நான் வந்து ரன் பண்ணுறேன். நான் சொல்ல பார்த்தீங்கன்னா 102 ஜான் மட்டும். ஓகேங்களா, ஸோ வந்து உங்களுக்கு இந்த 4 மெத்தடும் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, என்னைக்கு நீங்கள் வந்து அது ஒர்க் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேங்களா, என்றைக்குமே நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ எப்போவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அரே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா, அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இவ்வளோ வந்து இதுக்கு மெனக்கெட்டு நான் சொல்லித்தரக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேங்களா, இந்த அரே யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவோம் ஜாவாஸ்கிரிப்டில். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபிஐஸ் வந்து பேக்எண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, ஏபிஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அரேயில் தான் இருக்கும். சரிங்களா, அரேயில் தான் அவங்க ஏபிஎஸ் வந்து அனுப்புவாங்க. அந்த அரேவை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கன்சியூம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெலீட் பண்ணுறதோ இன்சர்ட் பண்ணுறதோ, அந்த அரேயில் வேல்யூ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்சர்ட் பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே அதனால தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். புஷ்ஷு, அன்ஷிஃப்ட்டு, பாப்பு, ஷிஃப்ட், இந்த 3 மெத்தட்ஸுமே இந்த 4 மெத்தட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வந்து அரே ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, இன்னொரு 2 மெத்தட் இருக்குது, ஸ்ப்ளைஸ் அண்ட் ஸ்லைஸ். ஓகேங்களா, இது 2 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்த வீடியோ நீங்கள் ஸ்ப்ளைஸ் அண்ட் ஸ்லைஸ் நீங்கள் பார்க்க வரக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஒரு 4 மெத்தடையும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து அடுத்த 2 பார்க்க போகிற நம்ம மெத்தடும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அப்லோட் பண்ண நியூ வீடியோஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் வந்து இது வந்து கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன இந்த 4 மெத்தடையும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட சோர்ஸ் கோட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.